ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு டிவிக்கு விஜயோட 2வது மாநில மாநாடு நடைபெறுகிறது. ஸோ இந்த மாநாட்டில் வந்து அவங்க என்னென்னலாம் பேச போகிறாங்க அப்படின்றத தாண்டி வந்துட்டு சீமான் அவர்கள் வந்துட்டு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு மீட்டிங்கில் விஜய் வந்து பயங்கரமாக கலாய்ச்சிருந்தாப்புல. தளபதின்னு சொல்லாங்கடா, எனக்கு தளபதின்னு கேட்குது, எதுக்குடா வந்தீங்கடா டிவிக்கேன்னு கத்துறாங்க, அது டிவிக்கே அப்படின்னு கேட்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஓட்டியிருந்தாப்புல. ப்ளஸ் வந்து புலி வேட்டையாட போகும்போது அணில் குஞ்சுக்குள்ள என்ன வேலை, ஏறி மரத்தில் போய் உட்காந்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கலாச்சிருந்தாப்புல. அநேகமாக இந்த மாநாட்டில் வந்து ரசிகர்கள் கூட்டம் ஜாஸ்தியாகவே வரும். ஸோ இந்த கூட்டத்தில் வந்து சீமானோட பேச்சுக்கும் கண்டிப்பாக அவங்க ரியாக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் மாநாடு எப்படி போகுது, மாநாட்டில் விஜய் என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்ட்டு. விஜயோட ரசிகர்கள் எப்படி ஆவலாக இருக்காங்களோ அதே மாதிரி டிவிக்கு மூலயமா அவங்க சீமானோட பேச்சுக்கு என்ன ரிப்ளை கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கு சீமான் கட்சி மக்கள் ஆர்வமாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க பேசுகிறத வச்சு அதுக்கப்புறமா திருப்பி சீமான் அவர் பேசுவார். ஸோ யாரை புழக்க போகிறாங்க அப்படின்றது இந்த மாநாடு முடிஞ்சோடனே தெரிஞ்சிடும். ஸோ டிஎம்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழர், பிஜேபி, பாமக எல்லாருமே அவங்களோட தேர்தல் பயணத்தை பயங்கரமாக கொண்டு போயிட்டுருக்காங்க. டிவிகே வந்துட்டு அந்த ஒரு பீக் டைமில் அவங்களோட 2வது மாநாடு இன்னைக்கு நடைபெற இருக்குது. யாரை அடித்து தூக்குறாங்க, இந்த எலெக்ஷனில் யாரோட பவர் ஈடுபடுது அப்படின்றத பார்க்கலாம். முக்கியமாக இந்த மாநாடு வந்துட்டு யாரை விஜய் விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்றத பொறுத்து அவர் கூட்டணி யாரோட போகிறாரு, இல்லை தனிச்சு தான் போகிறாரு அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கு எல்லாமே இந்த மாநாட்டில் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையுமே தாண்டி சீமான் பேச்சுக்கு விஜய் என்ன ரிப்ளை கொடுக்க போகிறாரு, அதுக்கப்புறமா அதை எடுத்து சீமான் கட்சி மக்கள் எப்படி பேச போகிறாங்க அப்படின்றதான் வந்துட்டு வேறு லெவலில் போகுது. அநேகமாக இந்த மாநாடு முடிஞ்ச உடனே அதுக்கான ரியாக்ஷன் வந்து சீமான் கட்சியிலேருந்து தெரியும். சப்போஸ் விஜய் வந்து சீமானோட பேச்சுக்கு கவுண்டர் பண்ண மாதிரி ஏதாச்சும் ஒன்று பேசினாப்புலன்னா, அதனால் இந்த ஒரு வாரத்துக்கு இந்த மாநாடை வச்சு தான் டாபிக் மாற்றி ஓடும். பார்க்கலாம் எவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத. விஜய் வந்து இந்த மாநாட்டில் என்ன பேச போகிறாரு அப்படின்றதையும் பார்ப்போம்.